Hi guys, welcome back to another video. 2013 ஒரு crime action thriller மூவியா ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கெட்டவே அப்படிங்கிற ஒரு மூவி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கார் டிரைவர். அவரோட அன்னைக்கு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்றதுக்காக வைஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போறாரு, வைஃபை கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணிட்டு ஒருத்தர் போன்ல என்ன சொல்றாரு, நான் சொல்ற வேலையை நீ பார்க்கணும், அதுக்காக நான் சொல்ற GT 500 காரை போய் நீ திருடிட்டு அந்த கார்ல நான் சொல்ற வேலையெல்லாம் செய், நான் கொடுக்குற ஆர்டரை மிஸ் ஆகி நீ ஏதாவது பண்ணினா வைஃபை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரை திருடிட்டு போகும்போது அந்த காரோட ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லி பிரபல ஹாலிவுட் சிங்கர் செலினா காமஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த காரில் அவன் சொல்றதை கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா நான் வைஃபை கொண்டுருவேன் அப்படின்னு முடிவானாங்க. அந்த போன்ல த்ரெட்டன் பண்ற வில்லன் யாரு, எதுக்காக இப்படி பண்ண சொல்றாங்க, அவன் என்ன பண்ண சொல்றான், ஹீரோ அதுக்கப்புறம் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்றத ஒரு த்ரில்லர் கேட்டகரியில சொல்ற படம் தான் இந்த கெட்டவே அப்படிங்கிற படம். 2013 வந்தபடியா இந்த படத்தோட மேக்கிங்கும் அந்த மாதிரி லட்சணத்துல அந்த படம் இருந்திருக்கும். அண்ட் படமா அந்த படம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஃபீலிங் தான் எனக்கு நமக்கு கொடுக்கும். ஸோ படத்துல ஸ்டார்டிங்கே நம்ம இதுதான் கதை அப்படின்னு சொல்லி நம்ம கதைக்குள்ள டிராவல் பண்ண வச்சுட்டாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த படம் இப்போ பார்க்கும்போது கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸோட இந்த படத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. பெருசா அந்த மேக்கிங் எல்லாம் பெருசா பிரில்லியண்டான மேக்கிங் அப்படி இல்லை அப்படின்னா கூட அதை சுவாரஸ்யமா மேற்கொண்ட விதம் இந்த படத்தை நம்ம ரொம்ப ரசிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். வில்லன் யாரு அப்படின்னு நமக்கு கடைசி வரைக்கும் காமிக்காம கடைசியில இவர் தான் வில்லன் அப்படின்னு நமக்கு காமிச்சதும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. கடைசியில வில்லனுக்குமே ஒண்ணுமே ஆகல, இந்த முடிவு என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஆடியன்ஸ் சொன்னாலும் பட் அதுதான் பெர்ஃபெக்டான முடிவு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் எதுக்காக ஹீரோ வில்லன் அப்படி பண்ண சொல்றான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூசனோட இந்த படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். படம் ஆல்மோஸ்ட் 99% கார் டிரைவ்லயே அந்த படம் பெறோடைய பெருசா அவுட்டிங் அப்படின்னு சொல்லி பெரிய விதமா இல்ல, பெரிய நடிப்புகளுக்கும் பெரிய ஸ்கோப்பிங் இல்லாதபடியா காருக்குள்ளேயே சின்னனா அவங்களோட ஸ்கோப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இங்க பிரில்லியண்டா ஒர்க் பண்ணிருக்காது அப்படின்னு சொன்னா எடிட்டிங் அண்ட் அந்த வீடியோ அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் காரோட வேகத்துக்கு அதை ரொம்ப அழகா கேப்சர் பண்ணி அது ஸ்கிரீன்ல கொண்டு காமிக்கிற விதமாகட்டும், ஒரு காரிலே மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும்போது அதை சூப்பரா அண்ட் ஒரு ரியல்டிக்கா சினிமாவை காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபியோட வேலை இந்த படத்துல பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அந்த படத்துக்கு பின்னாடி சின்ன சின்ன அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது, கார் சேசிங் வரும்போது சின்ன சின்ன பேக்ரவுண்ட்ல போற பாடல்கள் ரொம்பவே கிக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் சில இடங்கள்ல இது சின்னனா ஒரு நிழல் இருக்கும். ஆக்சுவலி படம் பார்க்கும்போது இந்த படம் கிராபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு, மேக்கிங் கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் அந்த காலகட்டத்திலே பயங்கரமா ஓடி இருக்குமோ அப்படின்னு படம் பார்க்கும்போது ஆங்காங்கே சில ஓட்டைகள் டெஃபினட்டா இருக்கதான் செய்யுது. அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றா தான் இருந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த படத்துல அடல் கண்டென்ட் அப்படின்னு எந்த விதமான காட்சிகள் அந்த ப்ரூட்டலான காட்சி அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னபடியா ஒரு ஃபேமிலியா பார்த்து ரசிக்கக்கூடிய விதமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் செலினா கோமஸ் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், ரெண்டு பேருக்குமே அதிகபட்சமான காட்சிகள் காருக்குள்ள இருக்கு. அண்ட் ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த காருக்குள்ள ஒரு சீன் சண்டை போடுறது, ஆனா ரெண்டு பேரும் பிளான் போடுறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன ட்விஸ்டோட வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமா நம்மளை முடிஞ்ச அளவுக்கு ரசிக்க வைக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. அண்ட் ஓவராலா அந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இது டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு நல்ல படமா தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் உண்மையான இது. இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளா உங்களுக்கு இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த டைமுக்கு எந்த விதத்திலும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத அண்ட் முக்கியமா அடல் கண்டென்ட் இல்லாத ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு இந்த படத்தை நீங்க பாருங்க. அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, பை பை.